ஃப்ளைட் ஆர் கப்பல்களில் போகும்போது சடனாக உயிருக்கே பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னா கண்ட்ரோல் ரூம்க்கெலாம் பைலட் சொல்கிற முதல் விஷயம் மே டே. இந்த மே டே எங்கேருந்து வந்துச்சு, இது எதுக்காக எமர்ஜென்சி கோடு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 19ஆம் நூற்றாண்டில் ரேடியோ கம்யூனிகேஷன் அப்படி ஒன்று இல்லாதனால ஃப்ளைட்டில் ஏதாவது எமர்ஜென்சினா டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி ஒரு மெசேஜை நீண்ட தூரத்துக்கு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த டெலிகிராஃபில் அனுப்பக்கூடிய மெசேஜ் மாஸ்கோடு மூலமாக டைப் பண்ணி ஒயரில் சிக்னல் மூலமாக அனுப்பப்பட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த மாஸ்கோடு ரெண்டே டைப்பு, ஒன்று டாட்டு ஒன்று டேஷு. ஸோ இருக்கிற 26 லெட்டர்ஸுக்கும் தனித்துவமாக வரையறுக்கப்பட்டு இருக்கும். இதில் எமர்ஜென்சி வார்த்தையாக எஸ்ஓஎஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எஸ்ஓஎஸ் அப்படின்னா 3 டாட்டு டேஷு 3 டாட்டு அப்படின்னு சிக்னல் அனுப்புனாங்கன்னா எது எமர்ஜென்சியில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வாய்ஸ் ரேடியோ அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்ததுனால இன்னும் எதுக்கு டெலிகிராஃப் மூலமாக சிக்னல் அனுப்பணும், நேரடியாகவே வாய்ஸ் ரேடியோ மூலம் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கு. அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச இந்த வாய்ஸ் ரேடியோ டிவைஸில் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாதனால சரியாக சிக்னலும் கிடைக்காதனால வாய்ஸ் கிளியராகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 1920களில் இங்கிலாந்தில் கிரையோடன் ஏர்போர்ட்டு, ஃப்ரான்ஸில் பாரிஸ் ஏர்போர்ட் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த 2 ஏர்போர்ட்டு இடையில தான் விமான போக்குவரத்து அதிகமாக இருந்திருக்கு. இதில் பாரிஸில் இருக்கிறவங்க ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறவங்க. ஸோ எமர்ஜென்சி வார்டா எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெஞ்சு மொழி கலந்து வந்திருக்கு. இது இங்கிலாந்து நாட்டுக்காரங்க கேட்கும்போது அது சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் போயிருக்கு. இதனால் நேரத்துக்கு சரியாக சிக்னல் கொடுக்க முடியாமல் போயிருக்கு. இந்த பிரச்சனையை சரி செய்ய இங்கிலாந்துல இருந்து 1923ல் ஃப்ரெடரிக் அப்படின்ற ஒரு ரேடியோ ஆஃபீஸர் இங்கிலீஷில் பேசுகிறவங்களுக்கும் ஃப்ரெஞ்சு மொழியில் பேசுகிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி கீவேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மே டே அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மே டே அப்படின்ற வார்த்தை ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து மெய்டர் அப்படின்ற வார்த்தையில தான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மெய்டர் அப்படின்னா உதவி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை ஃப்ரெஞ்சு மொழிக்காரங்க சொன்னாலும் இங்கிலீஷ்காரங்க சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா எமர்ஜென்சி கோடு வேர்டு ஆல்ரெடி இருந்த எஸ்ஓஎஸை எடுத்துட்டு மேடே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ரிசல்ட்டும் சரியாக வந்ததுனால 1927ல் உலக அளவில் டிஸ்ட்ரெஸ் கால் சிக்னலில் மேடே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஏற்றுக்கிட்டாங்க. இதனால தான் கப்பல் ஆர் ஃப்ளைட்டில் ஏதாவது உயிருக்கே ஆபத்து வர இக்கட்டான சூழ்நிலையில் மேடே அப்படின்ற வார்த்தையை 3 தடவை சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அந்த கப்பல் ஆர் ஃப்ளைட்டோட நேமு, அந்த லொக்கேஷனு, அதுக்கப்புறமா எந்த மாதிரியான உதவி வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எத்தனை பேருக்கு பிடிச்சிது அப்படின்றத லைக் மூலமாக தெரியுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.